நிப்டி மேல போகுமா கீழே போகுமாங்கிறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணுமா? மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் சூப்பரான வழி தான் சொல்ல போறேன், என்னன்னு தெரிஞ்சு போவாங்க. நிப்டி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு மேல போகுமா, கீழே இறங்குமா, இல்ல ரேஞ்ச் பவுண்ட்ல நிக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பதட்டத்திலேயே இருப்போம் இல்லையா? இனிமேல அந்த பதட்டமே வேண்டாம். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தல கிஃப்ட் நிப்டி சிங்கப்பூர் நிப்டி இருக்கு இல்லையா, அவங்க மார்க்கெட் ஆக்சுவலி சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து மார்னிங் 6:30 AM ஓபன் ஆயிடும். க்ளோசிங் வந்து 3:40 PM க்ளோசிங் ஆகும். அகெயின் வந்து 4:35 PM ஓபன் ஆகி 2:45 AM வரையும் மார்க்கெட்ங்கிறது சிங்கப்பூர் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சிங்கப்பூர் மார்க்கெட் படி நீங்க ஒரு 8:30 AM மணி கண்ட்ரோல்ல போயிட்டு கிஃப்ட் நிப்டி சிங்கப்பூர் மார்க்கெட்டோடைய பிரைஸா பாருங்க. இன்னைக்கு இப்போ நிப்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் 8:30 நீங்க கிஃப்ட் நிப்டி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் நிப்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நிப்டி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்தல நம்மளுடைய நிப்டியும் வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சப்போஸ் இப்போ சிங்கப்பூர் மார்க்கெட்ல கிஃப்ட் நிப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நிப்டியும் வந்து 200 பாயிண்ட் அப்ராக்சிமேட்லி டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு மேலும் நல்ல கிளியரா விவரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க உங்களோட நம்பரை ஷேர் பண்ணுங்க. உங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.